வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து காரப்பொரி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காரப்பொரிக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் பொரி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சோண்டு, கடுகு கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள், இது வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு கப்பு வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு கொஞ்சம் உரித்து ஒரு கட்டி உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு காரப்பொரி செய்யலாம். இப்போ இதெல்லாம் ஒரு தட்டில் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு போய் அடுப்பத்தை வச்சு நம்ம வானல் வச்சு, நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் வச்சு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடுகு எடுத்து கேஸ் பற்ற வச்சு வானல் வச்சு நான் வந்து 2 கரண்டி இது ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் முக்கால்வாசி வச்சுருக்கேன், சிம்மில் வைக்கல, கொஞ்சம் வரத்துக்குன்னு அப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே அது வெடித்து அடங்கினோடனே கருவேப்பிலை போட்டுடலாம், பூண்டு போட்டுடலாம், நிலக்கடலை போட்டுடலாம், இப்போ இந்த பொட்டுக்கடலையை போட்டுடலாம். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு உப்பு போடுறேன், பொரியில் உப்பு பத்தாது. மஞ்சத்தூளும் போட்டுடலாம் எண்ணெயில், மிளகாத்தூள் லாஸ்ட்டில் போடலாம். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுடலாம். தேவைக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் பொரியை போட்டு நம்ம கலரிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கியாச்சு. இதுதான் மஞ்சத்தூள் நான் கம்மியாக போட்டிருக்கேன், வேணுன்றவங்க நிறைய போட்டுக்கலாம். இதுதான் மசாலா பொரி. இப்போ எல்லாருக்கும் கப்பில் போட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ போட்டாச்சு. இது மாதிரி ஆயுத பூஜைக்கு கிடைச்ச பொரியில் நான் செஞ்சேன் மறுநாள். இதே மாதிரி நீங்களும் பொரி மீந்துட்டா ஆயுத பூஜைக்கு மறுநாள் வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி காரப்பொரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள்.